நம்ம ஏகே ஒரு காலத்துல தீனாங்கிற பேர்ல ஒரு ரவுடியாகவும் லேட்டர் பில்லாங்கிற பேர்ல ஒரு இன்டர்நேஷனல் டானாகவும் அண்ட் இப்ப மும்பைல ரெட் டிராகன் சொல்லி ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறாரு. இவர் கேங்ஸ்டரா இருக்கிறது இவருடைய வைஃபுக்கு பிடிக்கல. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவருடைய பிரச்சனைகள் ஃபேமிலியுமே பாதிக்கும்ங்கறனால இந்த டானு கேங்ஸ்டருங்கிற வெங்காயத்தெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு நல்ல மனுஷனா திருந்திட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஏகேவும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அவருடைய பையனுக்காக 2008ல தான் செஞ்ச எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகிறாரு. 18 வருஷம் ஜெயில் தண்டனை. மொத்த ஃபேமிலியுமே நம்ம அஜித் ஒரு பிசினஸ் விஷயமா ஃபாரின்ல இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தன்னோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்ப்பாங்க. சோ அப்பாவும் மகனும் இது வரைக்கும் நேர்ல மீட் பண்ணதே இல்ல. அதே நேரம் அவர் ஃபாரின்ல இருக்கிறதா நம்ப வைக்க நம்ம ஏகே ஜெயில இருந்துகிட்டே பையனுக்கு வீடியோ கால்லாம் பண்ணுவாரு. பையன் தன்னோட 18வது பர்த்டே செலிப்ரேஷன்ல அவனுடைய அப்பா கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்க நம்ம ஏகேவும் வேற வழி இல்லாம ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசம் முன்னாடியே ஜெயில விட்டு வராரு. வந்த மறுநாளே தன்னோட பையன் ஒரு பொய்யான போதை பொருள் கேஸ்ல ஜெயிலுக்கு போறான். தன் மகனை ஜெயில இருந்து மீட்டெடுக்க மகனுக்காக விட்ட கேங்ஸ்டர் தொழில திருப்பி அவனுக்காகவே கையில் எடுக்கிறாரு. லேட்டர் பையன் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த கேங் யாரு, அவங்களுக்கும் நம்ம ஏகேக்கும் என்ன சம்பந்தம், இந்த கேங்ஸ்டர் தொழிலாம் இல்லாம ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி மேனா ஆகணும்னு நினைச்ச நம்ம ஏகே கடைசியில ஃபேமிலி மேனா மாறினாராங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து சேனல் நேமுக்கு கீழே இருக்கும். டைம் இருக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்க.